கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மரித்து போன நிலையில் உள்ளவனை உயிர்ப்பிக்கிறார் என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1-5 வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் வாசிக்கிற பொழுது, குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு நீங்கள் இறந்தவர்களாய் இருந்தீர்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். 4வது இறை வார்த்தையில் கடவுள் மிகுந்த இரக்கமுடையவர், அவர் நம்மீது அன்பு கொண்டுள்ளார் என்றும், 5வது இறைவார்த்தையில் அந்த அன்பின் மூலம் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நம்மை உயிர் பெறச் செய்தார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, நாம் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மரித்து போன நிலையில் இருந்தாலும் நம்மை உயிர்ப்பிக்க செய்கிறவர் நம் ஆண்டவர். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் நாம் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கை குறித்து வாசிக்கிறோம். அவை உலர்ந்த எலும்புகளாக இருந்தன. எப்பொழுது கொல்லப்பட்டார்கள் என்றே தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் எசேக்கியா தீர்க்கதரிசியை அழைத்து அவரிடத்தில் அந்த எலும்புகளை பார்த்து நீ இறைவாக்கு உரை என்று சொல்லுகிறார். அவர் அப்படி இறைவாக்கு உரைத்த பொழுதே பாருங்க, அந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அதில் நரம்புகள் உருவாகி சதைகள் உருவாகி தோல் அதை மூடினது என்று பார்க்கிறோம். ஆனாலும் உயிர் வரவில்லை. அப்பொழுது ஆண்டவர் மீண்டுமாக எசேக்கியாவின் இடத்துல சொல்லுகிறார், நீ உயிர் மூச்சுக்கு இறைவாக்கு உரை என்று சொல்லுகிறார். அவர் இறைவாக்கு உரைத்தவுடனே அந்த உயிர் மூச்சு அந்த உடல்களுக்குள்ளாக சென்றது. அங்கு பெரும் திரளான ஒரு படை கூட்டம் எழும்பினது என்று பார்க்கிறோம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை வந்த பொழுது அந்த உலர்ந்து போன எலும்புகள் உயிர் பெற்றன. நாம் பார்க்கிறோம், யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே லாசரு மரித்து 4 நாட்கள் ஆகிவிட்டது, ஐயோ நாருமே என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு அந்த கல்லறையின் முன் நின்று எழுந்து வெளியே வா என்று சொன்ன பொழுது லாசரு உயிரோடு எழுந்து வந்தார் என்று பார்க்கிறோம். கருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது இறை வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆம், ஆண்டவருடைய வார்த்தை ஆவியும் உயிருள்ளதுமாய் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள்? ஒருவேளை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மரித்து போன ஒரு நிலையில் இருக்கிறதா? உங்களுடைய ஜெப வாழ்க்கை ஒரு மரித்து போன நிலையில் இருக்கிறதா? உங்களுடைய உடல் ஒரு மரித்து போன நிலையில் நீங்கள் எல்லாவற்றிலும் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், ஆண்டவரே வார்த்தையை அனுப்பும், நான் நலம் பெறுவேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிற பொழுது, ஆவியும் உயிருமாய் இருக்கிற அந்த வார்த்தைகள் நமக்காக வெளிப்படுகிற பொழுது எந்த நிலையிலும் இருந்து உங்களை உயிர்ப்பிக்க அது வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நாம் அதற்காக ஆண்டவரிடத்தில் கேட்போம். அன்பின் தகப்பனே, உம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகம் தருகிற தேவன், எங்களுக்கும் உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களுடைய எல்லாவற்றிலும் ஒரு புத்துயிரை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய பிறப்பாய் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.